பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அரவிந்த். இப்போ சென்சார் போர்டு தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்துல கேவியட் மனு கொடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் எதிர்பார்க்கப்படுது. சான்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உச்சநீதிமன்றத்துல? எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, சென்சார் போர்டு இந்த வழக்கை எவ்வளவு தீவிரமாக கையாள்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா, இந்த வழக்குல தற்போது கேவியட் ஃபைல் பண்ணிட்டு எங்களுடைய கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு வைத்திருப்பதன் மூலமாக அவர்களுக்கு தெரியாமல் ஏதேனும் இடைக்கால உத்தரவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் சென்சார் போர்டு மிகவும் தீவிரமாக இந்த வழக்கை கையாள்வது நமக்கு இதன் மூலம் தெரிகிறது. 2:30 மணி அளவில் இந்த 2:30 மணி அளவில் மதியம் இந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த பெட்டிஷன் காப்பி கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டதன் மூலமாக இந்த பெட்டிஷன் காப்பி அவர்கள் வசம் கிடைத்துவிடும், சென்சார் போர்டு வசம். வழக்கு விசாரணை எப்போது வர இருக்கிறதோ அன்றைய தினம் சொலிசிட்டர் ஜெனரல் இந்த வழக்கில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராவார் என்றுதான் தெரிகிறது. எனவே சென்சார் போர்டை பொறுத்தவரை அவர்களுடைய கருத்து வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யாமல் இடைக்கால உத்தரவு எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த கேவியட் ஃபைல் தாக்கல் செய்திருப்பதாக தெரிகிறது. அரவிந்த், இப்போ திரும்ப இந்த விவகாரத்துல சென்சார் போர்டினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ஏன் அந்த அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? தொடர்ச்சியாக சென்சார் போர்டு இந்த விவகாரத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட என்ன காரணம்? சென்சார் போர்டை பொறுத்தவரை அவர்கள் இந்த படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு தான் அனுப்ப வேண்டும். ரிவிஷன் கமிட்டி பார்த்த பிறகுதான் இந்த படத்துக்கு எந்த ஒரு தணிக்கை சான்றிதழும் கிடைக்க வேண்டும். அதற்கு முன்பாக நீதிமன்றம் மூலமாக தணிக்கை சான்றிதழை இந்த பட ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் பெற்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பது தெரிகிறது. உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு முன்வைக்கக்கூடிய வாதம், நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதாவது டிவிஷன் பெஞ்ச் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். வழக்கின் அடுத்த விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். எனவே சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். அதில் தற்போது சூழலில் உச்சநீதிமன்றம் தலையிட தேவையில்லை. சென்னை 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு வந்த பிறகு வேண்டுமானால் உச்சநீதிமன்றத்துக்கு வரலாம். எனவே டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரித்து தற்போது இடைக்கால உத்தரவு பிறப்பித்து நோட்டீஸ் வழங்கியிருக்கும் நிலையில் திடீரென இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் கொண்டு வந்தது ஏற்புடையதல்ல. எனவே டிவிஷன் பெஞ்சுக்கு இந்த வழக்கை மீண்டும் அனுப்ப வேண்டும். டிவிஷன் பெஞ்ச் வழக்கு விசாரணை முடிந்து உத்தரவு வந்த பிறகு வேண்டுமானால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். எனவே தற்போதைய தேதியில் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட தேவையில்லை என்பதுதான் சென்சார் போர்டின் வாதமாக இருக்க போவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. எனவே இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வர இருக்கிறது எனும் தற்போது வரை தெரியவில்லை. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் படி தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்க இருப்பதாகவும், இந்த வழக்கு நாளைய தினமே விசாரணைக்கு வரலாம், சப்ளிமெண்டரி லிஸ்டில் நாளைய தினமே விசாரணைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது சென்சார் போர்டு தரப்பிலான வாதம் இதுவாகத்தான் இருக்கும். மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சை விசாரிக்கட்டும், அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் தற்போது தலையிட தேவையில்லை என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த கேவியட்டை ஃபைல் செய்திருக்கிறார்கள். நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஜனநாயகன் பட விவகாரத்தில் தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் தணிக்கை சான்று கோரி தற்போது கேவியட் மனு என்பது சென்சார் போர்டு நிர்வாகம் தரப்பில் இருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தங்களை கேட்காமல் ஜனநாயகன் பட விவகாரத்தில் தணிக்கை சான்று தொடர்பாக என்ன முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதை குறிப்பிட்டு தணிக்கை வாரியம் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு தணிக்கை சான்று கிடைப்பதில் ஒரு இழுபறியும் சிக்கலும் நீடித்தது. அதனைத் தொடர்ந்து தணிக்கை வாரியம் குறிப்பிட்டிருந்த அனைத்து அந்த காட்சிகளும் ஜனநாயகன் படத்தில் செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இன்னொரு புறம் 5 நபர்கள் கொண்ட அந்த சென்சார் கமிட்டியில் 4 உறுப்பினர்கள் இந்த படத்திற்கு யுஏ சான்று கொடுக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் பின்பு உச்சநீதிமன்ற நீதிபதியும் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கான அனுமதி வழங்கியிருந்தார். அதனை தொடர்ந்துதான் அது டிவிஷன் பெஞ்ச் அமர்விற்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி 29ஆம் தேதிக்கு வர இருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது உச்சநீதிமன்றத்தை ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் நாடியிருக்கிறது.